நேற்றைய தினம் விவாதத்தின் போது சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வினாவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏன் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது எங்கே அமையவிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள், எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள், எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும், சொன்னதைத்தான் செய்யும், சொல்வதைத்தான் செய்யும். எப்படி மதுரையில் உலக தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்பெற்றிருக்கிறதோ, இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவிடம் அமையவிருக்கிறதோ, அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிடுகிறேன். ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும். திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும். நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு இல்ல முதல்வர் பேசுறவர் அடுத்த மாண்புமிகு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீது பதிலுரை மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாழ்பட்டு கிடந்த தமிழ் நிலத்தை பண்படுத்துவதற்கு நினைவு கூர்ந்து எனது பதிலுரையை தொடங்குகிறேன். சமுதாய மேடு பள்ளங்கள், வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் நிலம் இருந்தது. கொடூரமான உயிர்கொல்லிகளும் இருந்தன. இதையெல்லாம் தனது தடியால் அடித்து சரிபடுத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரால் சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் தமிழ் மண்ணுக்கே உரிய இயற்கை உரங்களை போட்டு மண்ணை வளப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில் மிக சரியான விதைகளை விதைத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். களைகளை களைந்து விளைச்சலை அதிகப்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நால்வரால் வளர்ந்துதான் தமிழ் நிலமாகும். சமய குறவர்கள் நால்வர் என்பார்கள். திராவிட இனத்தின் மானம் காக்கும் மன்னர்கள் இந்த நால்வரையும் வணங்குகிறேன். உழவே தலை என்றார் ஐயன் திருவள்ளுவன். அத்தகைய தலை சிறந்த துறைக்கு என்னை அமைச்சராக்கி எங்களுக்காக தனி நிதியை அறிக்கையும் தந்து இந்த 4வது ஆண்டாக தாக்கல் செய்ய வைத்த எங்கள் உயிரான தலைவர், உணர்வான தலைவர் முதலமைச்சர் அவர்களே, ஒரு விவசாயியின் வீட்டில் பிறந்த எனக்கு லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நன்மை தரும் வாய்ப்பை வழங்கியமைக்காக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.